பிரைஸ்தலால் கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவஜனமே, பேசக்கூடிய டாப்பிக்கின் தலைப்பின் பேர் என்ன பார்த்தால், உண்டவன் வீட்டுக்கு ரெண்டகம். உண்டவன் வீட்டுக்கு ரெண்டகம். உண்டவன் வீட்டுக்கு ரெண்டகம் பண்ணத குறிப்பு. பேர் கிறிஸ்தவ சமுதாயத்தில் ஒரு ஆளுக்கு இல்லை, அநேகருக்கு நான் பண்ட பலகாரம் கொடுத்துருக்கேன். யாருக்கும் தெரியாது. பார்த்தீங்கன்னா பண்ட பலகாரங்கள் கொடுத்தேன், ஜூஸு கொடுத்தேன், என்னென்னமோ கொடுத்தேன். கடைசி பார்த்தா எனக்கே மாறுபாடு வேலை பண்ணி செய்வனை பண்ணி ஏவல் விட்டு அடித்து என்னுடைய முகநாடி அப்படி திருப்பிட்டாங்க. ஆனால் கடவுள் சும்மா விடுவாரா? சும்மா விட மாட்டார். ஏன்னா பரிசுத்த அபிஷேகத்துக்கு விரோதமாக செய்த பாவம் அவனுக்கு மன்னிக்கவே கூடாது. செய்வனை செஞ்சவனுக்கு நரகம்தான், நிம்மதி கெட்டுப்போகும், தூக்கம் வராது, கர்த்தருடைய தேவ கோபாக்கினை பரலோகத்திலிருந்து இறங்கும், அவங்களுக்கு நிம்மதி இருக்காது, அவங்க செய்ததுக்கு பக்க விளைவு திரும்பும். பந்தை போட்டால் ரிட்டன் நம்மகிட்ட திரும்புத மாதிரி, லப்பர் பந்த மாதிரி. அது மாதிரி இந்த கல்லின் மேல் மோதாது. இந்த கல் எவனு நசுக்கி போட்டுருக்கு. யாரெல்லாம் செய்ய சொன்னாங்களோ, அப்படி முகநாடி ஒதுக்க சொன்னாங்களோ, யார் சேர்ந்து செஞ்சாங்களோ அவங்க மேலே இயேசு நாமத்தில் வந்து இந்த கல் மேலே கர்த்தர் விழுந்து நசுக்கி போடும் இயேசு நாமத்தை கட்டல் இருக்கிறேன். கர்த்தர் தாம் இந்த வார்த்தையை ஆசிரியப்பா. உண்டை வீட்டுக்கு ரெண்டம் பண்ணிட்டாங்க.